வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ வெண்பா எங்கே போன வெண்பா, சாரி வெண்பா, உன்னையும் மல்லி பிரிச்சதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிக்கினே தேடினே வராரு. வெண்பா வெண்பா தயவு செஞ்சு கிடச்சிரு வெண்பா, எங்கே வெண்பா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தனியாக பேசிட்டு தேடிக்கிட்டே வராரு வெண்பாவை. ஆனால் வெண்பா இருந்துன்னு எங்கேயோ ஒரு ரோட்டில் நடந்து போயின்னுக்கிறா போலீஸ் ஸ்டேஷனை தேடி. அப்போ வந்து நிறைய பேர்கிட்ட உதவி கேட்குறா. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க, அங்கே தான் இருக்குது. ஆனால் யாருமே ஏற்றிட்டு போக மாட்டேன்றாங்க, யாருமே கூப்பிட்டு போக மாட்டேன்றாங்க. அப்போ வெண்பாவுக்கு வந்து ஒரு சின்ன புள்ள போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தேடுது, அப்பயும் யாருமே உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கார் வருது. அந்த காரில் யார் வராங்க பார்த்தீங்கன்னா அரவிந்த் தான் வரான். அரவிந்த் காரை நிறுத்திட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூண்டு போங்கன்னு சொன்னோன்னே, எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன் கேட்கணும், இப்படி தான் அப்படின்னு சொல்லவும் சரி போய் அவனும் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவன் தான் அதுக்கப்புறம் மல்லியை பொண்ணு பார்க்க போகிறான்ல, மல்லியை பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து பாபுவும் நாகும் வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சு உட்கார வச்சு காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாகு வந்து பேசுகிறா. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு கொஞ்சம் விசாரிக்கும் போது, இப்படி தான் கான்டாக்ட் டைவராக இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, என்ன குரங்கையில் பூமாலை கொடுத்த மாதிரி இருக்குது, விஜய் எங்கே இவன் எங்கே, விஜய்கிட்ட ராணி மாதிரி இருந்தாலே இவங்கிட்ட எப்படி இருப்பாளோ தெரியலையே அப்படின்னு இவ புலம்ப ஆரம்பிச்ச உடனே சரின்னு சொல்லிட்டு அமைதியாயிரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வந்து பாபுவை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறாரு. எல்லா வேலையும் செய்வார்மா, ரொம்ப நல்லவருமா அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லவும், ஆமாம் எல்லா வேலையும் செய்வார், ஆனால் இவரை தான் யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகு வந்து சொல்லிடுறா. உடனே பாபுக்கு சமக்கம் வந்து நாகு திரும்பி பார்த்து முறைச்ச உடனே வாயை கொஞ்சம் மூடு அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு பொண்ணு போகுது. பொண்ணுக்கிட்ட போய் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் வந்து சொல்கிறான், பொண்ணும் நானும் கொஞ்சம் தனியாக பேசணும், அனுமதிப்பீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் தனியாக பேச போகிறாங்க. அங்கேயும் பாபு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உன் மனசில் பட்டதெல்லாம் சொல்லிடுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு பாபுக்கு பயந்து வந்து சம்மதம் சொல்லிடுறா கல்யாணத்துக்கு. ஒரே சந்தோஷம்தான் மாப்பிள்ளைக்கு, சந்தோஷம் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கீழே குனின்னு தாலி தெரிஞ்சுது. தாலியை ஒரு சரியாக பார்க்கல, அதுக்குள்ளே அவள் மயக்கம் போட்டு விழுந்தோடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி மல்லி வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாரும் அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க, என்ன எதுன்னு புரியாமலே. உடனே வந்து அரவிந்த் வந்து இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாபு வந்து ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஆமாம் பொண்ணு கர்ப்பமாக இருக்குது, இப்போ வந்து வேணாம் சொல்லி தீர விசாரிப்பு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.